தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிக நேரம் நம்ம இப்போ ஏசியில் இருக்கோம். அதால் ஏற்படுற பாதிப்பு என்ன, அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிய வழி, அதை பார்ப்போம். டெய்லி நம்ம இப்போ 8 மணி நேரம் ஆஃபீஸ் வேலை செய்கிறதுக்கு ஏசியில் இருந்து தான் ஆகணுன்ற மாதிரி ஆகுது. அதனால் முதல்ல நம்ம பாதிக்கிறது நம்ம தோல் தான். நம்ம சருமம் வறட்சி ஆகுது. அதை தொடர்ந்து தும்மல், கொஞ்ச நேரத்துக்கு தொண்டை வறண்டு போயிடுது இன்னும் ரொம்ப நேரம் ஏசியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் கண் எரிச்சல் ஏற்படுது, கண் சிவக்கிறது, தோலில் அரிப்பு ஏற்படுவது, உதடுகளில் வறட்சி, தொடர் இருமல், இதெல்லாம் நம்மளுக்கு வருது. இதுக்கப்புறம் தான் சுவாச தொற்றே ஏற்படுது. இந்த பிரச்சனை எல்லாம் வர்றது ஏசியில் இருக்கிறதுனால தான். அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது, அது கரெக்டு தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளிக்காத்தோடு இருந்து பழகிறது நல்லது. நம்ம உடல்ல அந்த ஏசி காற்று நேரடியாக படும் பொழுது, அந்த சில்னஸ் ரொம்ப இருக்கும் பொழுது நம்மளுக்கு உடல் வலி ஏற்படுது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தோள்பட்டை வலி அது ஏற்படுது. நாளடைவில் இது பெரிய தொந்தரவாக மாறுது. அதனால் நம்ம இந்த வலிகள்லாம் கொஞ்சமாக இருக்கும்போதே சரி பண்ணிக்கணும். வெளிக்காற்று இல்லாமல் இருக்கிறோம், ஏசி அறைன்ற போது எல்லாமே அடைச்சி வச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால் உடல் சோர்வு விரைவில் நம்மளுக்கு ஏற்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணும், ஏசி டெம்பரேச்சர் ரூம் கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் அதோட டெம்பரேச்சரை குறைச்சிக்கணும். 24 டிகிரி இருந்தால் போதும் அப்படின்ற அளவில் வச்சுக்கணும். அதே மாதிரி பாதிப்பு ஏற்படுது, நம்மளுக்கு சிஸ்டம் பாதிக்கும், அதிகமாக சில்னஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஷொட்ரு போட்டுக்கோங்க. காதோடு மூடி இருக்கிற மாதிரி தலையும் நீங்கள் கவர் பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரும வறட்சியிலேருந்து கொஞ்சம் இருந்துக்கலாம். அப்போ சிஸ்டமில் தான் வேலை செய்கிறோம். அந்த உடல் ரொம்ப குளிர்ச்சி ஆகும் பொழுது நம்மளுக்கு இந்த மசில்ஸ் சதை வலிகள் தான் அதிகமாக வருது. அதை பாதுகாக்கிறதுக்கு முடிந்த அளவு உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கணும். இல்லைனாலும் தோள்பட்டை இந்த மாதிரி டைரெக்டாக தலையில் இந்த மாதிரிலாம் அந்த ஏசி காற்று படாத மாதிரி வச்சுக்கணும். அடுத்து நம்ம கண்ணை பாதிக்குது ரொம்ப நேரம் ஏசியில் இருக்கும்போது, சிஸ்டத்தில் இருக்கும் பொழுது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, கண் இமைகளை அப்பப்போ மூடி மூடி திறக்கணும். அந்த பழக்கத்தை நம்ம மறந்துடுறோம். அப்படியே சிஸ்டமில் இருக்கும் பொழுது அதையே பார்த்துட்டு இருந்துடுறோம். அந்த கண் இமைகளை மூடி திறக்கிறதால அந்த நீர்ப்படலம் அப்போ உருவாகும். அதனால் கண் வறட்சி தானாக சரியாயிக்கும். இல்லை அதுக்கு மேலே நம்மளுக்கு கண் வறட்சியாக இருக்குது அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனைப்படி முதல் கட்டமாக சொட்டு மருந்து விட்டுக்கலாம். கண்ணாடி போட்டுட்டு நம்ம சிஸ்டமை பார்க்கணும். அது நம்மளுக்கு கண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்குது, சிஸ்டத்தில் பொழுதுனைக்கு வேலை செய்கிறனால அதுக்கும் பாதுகாப்பாக இருக்குது, இந்த ஏசியிலேருந்தும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சிஸ்டத்தில் இருந்து உங்கள் கண் பார்வையை விலக்கிக்கணும். ஒரு 20 அடி தூரத்தில் ஒரு சீனரிஸ் வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம ஜன்னலுக்கு வெளியே ஏதாவது இருக்கும், அந்த இயற்கை காட்சிகள் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்க்கணும். அப்படி பார்க்குற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஏசி காற்று நேரடியாக நம்ம தலை முகத்தில் படாத மாதிரி பாதுகாக்கிறது நல்லது. அதே மாதிரி அதை க்ளீன் பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். அதில் இருக்க தூசுகள் தான் நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜியை ஃபஸ்ட்டு உண்டு பண்ணுது. அதனால் குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு முறை அந்த ஏசி இதை க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி ஏசி அறையில் இருக்கும் பொழுது தண்ணி தாகமே நம்மளுக்கு எடுக்கிறதில்ல. அதனால் நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்கிறதில்ல. இந்த வறட்சிகள்லாம் அது ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இது இருக்குது. நீங்கள் ஏசி அறையில் இருந்தாலுமே தாகம் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் எவ்வளோ தண்ணீர் நீங்கள் குடிக்க முடியுமோ ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் நம்ம டெய்லி எடுத்தே ஆகணும். தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம தானாக ரெஸ்ட் ரூம் போவோம். அதுக்கோசரமாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சீட்டை விட்டு எந்திரிச்சு உட்காருவோம். இதெல்லாம் தானாக பழக்கத்துக்கு வந்துடும். ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணி குடிக்க எந்திரிச்சு போயே குடிச்சிட்டு வரலாம். ஒரு வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது குடிச்சு முடித்தோடனே எந்திரிச்சு போய் அந்த தண்ணியை நிரப்பிட்டு வந்து வச்சுட்டு குடிக்கணும். இந்த பழக்கமெல்லாம் ஏற்படுத்தினீங்கன்னாவே நம்ம உடம்புக்கும் நல்லது, அந்த ஏசினால் உண்டாகிற வறட்சியும் தடுக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இருக்கையை விட்டு எழுந்து கொஞ்சம் தூரம் ஒரு வாக் போயிட்டு வாங்க. நம்ம ஏசி அறையை விட்டு வெளியில் நார்மல் காற்றோட்டம் இருக்குமில்ல, அந்த அறைக்கு சும்மா ஒரு வாக் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் உட்காருங்க. நம்ம சீட்டில் உட்காந்தா எந்திரிக்கிறதே இல்லை, அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நம்ம வேலை முடிஞ்சுன்னா அதுக்கு தான் நம்மளுக்கு பிரேக் டைம் கொடுக்குறாங்க, லஞ்ச் டைம் கொடுக்குறாங்க.
இந்த எல்லா டைமும் நம்ம எந்திரிச்சு நம்ம அந்த அறையை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். உதடு பகுதிகளில் வறட்சி ஏற்படும் பொழுது க்ரீம் ஏதாவது தடவிக்கலாம். அதே மாதிரி நம்ம தோல் அதுக்குமே நீங்கள் க்ரீம் தடவுறீங்க அப்படின்னா அதுவும் தடவிக்கலாம். அதெல்லாம் மேலே தடவுறது எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக யூஸ் பண்ணும் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். காலையில் நம்ம குளித்து முடித்த உடனே தேங்காய் எண்ணெய் உடம்பு முழுவதும் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அந்த தோல் வறட்சி ஏற்படுறது வெகுவாக குறையும். குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஏசி அறையிலேருந்து நம்ம வெளியில் வந்து கதவு ஜன்னல்லாம் திறந்து வெளிக்காற்று இருக்கும் பகுதியில் இறக்கணும். அது தினமும் நம்ம பயன்படுத்தணும். அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும். ஒரு 7 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். அந்த தூங்கும் பொழுது ஏசி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தொண்டை வறண்டு போயிடுது, இருமல் ஏற்படுது. அப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த அறையில் ஒரு தண்ணி வைக்கலாம். அது நம்மளுக்கு அந்த வறட்சி உண்டாக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த தொண்டை வறண்ட உடனே இருமல் வந்து நம்மளுக்கு தூக்கத்தை கெடுக்குது இல்லையா, அது இல்லாமல் பாதுகாக்கும். முடிந்த அளவுக்கு நம்ம வேலை அதை மட்டும் ஏசி அறையில் செஞ்சுட்டு வெளிக்காற்றில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கணும். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். அது நம்ம உடம்பை நல்ல நிலையில் வச்சுக்கிறதுக்கு வெகுவாக பயன்படுது. ஏசி அறையை எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் குறைந்த அந்த 24 டிகிரினா அதில் மட்டும் வச்சு பயன்படுத்துங்க. அதுவே நன்மையாக பயக்கும். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.